வணக்கம். இந்த விவசாயிய பாருங்களேன். இவர் சேத்துல கால் வைக்கிறதுனால தான் நாம சோத்துல கை வைக்க முடியுது. இந்த மாதிரி விவசாயிங்கள்லாம் சேத்துல கால் வைக்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை அவ்வளோதாங்க. இவங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நீங்களே பார்க்குறீங்கள்ல, ஒவ்வொருத்தரும் இந்த வேகாத வெயிலில் அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்படி உழைச்சா அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னென்னா கம்மி தாங்க. அதுலேயும் இவரெல்லாம் வந்துட்டு குத்தகை நிலம் வச்சுருக்கிறவர். குத்தகை நிலத்தில் ஒன்றுமே மிஞ்சாது நமக்கு. அட்லீஸ்ட் சொந்த நிலம் வச்சுருந்தாலாவது ஏதாவது கொஞ்சமாவது தங்கும். இந்த மாதிரி குத்தகை நிலம் வச்சுருக்கவங்க பாடலாம் ரொம்பவே மோசங்க. நான் ஒரு ஆஃப் டே இவங்க கூட இருந்தேங்க. இவங்க படுற பாடு என்னால் பார்க்க முடியல. இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவு உதவி பண்ணணுங்க. நாம் எப்போயாவது கிராமத்து பக்கம் போகும்போது அங்கே உள்ளவங்க சில டைம் பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச சில பொருட்கள், அதாவது கீரை, காய்கறி, பழம்னு போட்டு விற்றுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேரம் எதுவும் பேசாமல் அவங்க சொன்ன விலையை கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க உழைப்புக்கான பலன் அவங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க சொன்ன விலையை அப்படியே கொடுத்து வாங்கினோம்னா அது அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நாமளும் வந்துட்டு ஒரு இயற்கையான பொருள் வாங்கணுன்ற சந்தோஷம் கிடைக்குங்க.